கரூரில் தனியார் நிறுவன அதிகாரியின் வீட்டை ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு கல்லெறிந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தாக்குதலின் பின்னணி என்ன? தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டிற்குள் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தும் காட்சிகள்தான் இவை. போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா? கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் GR நகர் பகுதியில் வசிப்பவர் மனோகரன். இவர் தனியார் சிமெண்ட் ஆலையில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். மனோகரன் தனது குடும்ப செலவு மற்றும் தொழிலுக்காக கரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் தனது வீட்டை அடமானம் வைத்து 23 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில் வட்டியுடன் சேர்த்து மொத்த கடனையும் கட்டுவதற்கு மனோகரன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிதி நிறுவன உரிமையாளர் இதற்கு சம்மதிக்காமல் வீட்டை தனது பெயரில் எழுதி கொடுக்கும்படியும் வீட்டை காலி செய்யும்படியும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டை போலிப்பத்திரம் மூலம் அபகரிக்க திட்டம் போட்டிருப்பதாகவும் மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மனோகரன் போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் நிதி நிறுவன உரிமையாளரின் தூண்டுதலின் பெயரில் சுமார் 10 பேர் கொண்ட ரவுடிகள் மனோகரன் வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு வீட்டுக்குள் சராமாரியாக கற்களை கொண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்த அந்த இடமே பரபரப்பாகிவிட்டது. சம்பவம் நடந்தபோது மனோகரன் மற்றும் குடும்பத்தினர் வீட்டிற்குள் இருக்க பயத்தில் அஞ்சி நடுங்கியுள்ளனர். ரவுடிகள் வந்து தாக்குதல் நடத்தும் காட்சிகள் மனோகரன் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் அப்படியே பதிவாகியுள்ளன. வீட்டைச் சூழ்ந்து கொண்டு ரவுடிகள் தாக்குதல் நடத்த அவர் உடனே காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறையின் 100க்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்ததாக மனோகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் பசுபதிபாளையம் காவல் உதவி ஆய்வாளரிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்க புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்போம் என அலட்சியமாக கூறியிருக்கிறார். போலீசாரின் ஆதரவோடுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ என்று மனோகரன் சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவன உரிமையாளரிடம் விளக்கம் கேட்டபோது தானே இந்த இடத்திற்கு உரிமையாளர் என்றும் தாக்குதல் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். ரவுடிகள் ஒரு வீட்டை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பொதுமக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்தும் ரவுடிகளின் முகங்கள் சிசிடிவியில் தெளிவாக தெரியும் நிலையில் பட்டப்பகலில் அராஜகம் செய்யும் ரவுடிகள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா?